வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு எல்ஜி இது வந்து ரன் ஆகலை. ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. நம்ம இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்து ஃப்ரிட்ஜ். இது ஓல்டு ஃப்ரிட்ஜ் தான். அது நம்ம இப்போ ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் ரன் ஆகலை. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரன் ஆகலை அப்படிங்கிற பார்த்தா உங்களுக்கு ஆம்ஸ் எடுக்காது. பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. கம்ப்ரஸர் ரன் ஆகலை. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத பார்க்கலாம். இதில் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம ஓஎல்பி ரிலே கம்ப்ளைண்ட் வரும், அடுத்தது தெர்மாஸ்டார்டர் கம்ப்ளைண்ட் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு லைன் எங்காவது டேமேஜ் கட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படியும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போது கம்ப்ரஸர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிலே ஓஎல்பிலாம் பவர் வரும். அந்த ஓஎல்பி ஹீட் ஆனதுக்கப்புறம் சவுண்டு கேட்கும், டிக் அப்படிங்கிற சவுண்டு கேட்கும். அது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ரிலே ஓஎல்பி இல்லை கம்ப்ரஸர் கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். இது பார்த்தா சுத்தமாக எதுவுமே ஆனே ஆகலை. இப்போ நம்ம வந்து ஓஎல்பி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎல்பி வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓஎல்பி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, கன்டினியூட்டி வருது. ரிலே செக் பண்ணலாம். ரிலே பார்த்தீங்கன்னா 4 பின் ரிலே, 3 பின் ரிலே, 2 பின் ரிலே இருக்கும். இது சிங்கிள் பின். இது கெப்பாசிட்டி கொடுக்க தேவையில்ல, சிங்கிளாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு, ரிலேவும் நல்லா இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்தா நம்ம மெயின்ஸ் கார்டு லைனை தான் செக் பண்ணணும். மெயின்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் லைனு, கன்டினியூட்டி வருது. இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இதில் கன்டினியூட்டி வரல. இது என்ன காரணமாக இருக்குன்னா உங்களுக்கு தெர்மாஸ்டார்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒயரிங்கில் எங்கேயாவது கட் ஆயிருந்ததுன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ரஸர் டைரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தனியாக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெயின்ஸ் கார்டு லைனை எடுத்து நம்ம டைரெக்டாக கம்ப்ரஸர் ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாக் படியில் வேறு எடுத்து வேறு ஒயர் எடுத்து ஜாக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தண்ணி ட்ரே இருக்க பாருங்கள், அது ஆல்ரெடி அது உடஞ்சிருக்கு. நம்ம அதுவும் டிஸ்டர்பாக இருக்குது, நம்ம மாட்டுறதுக்கு அதை கழட்டிட்டு நம்ம இப்போ நம்ம ஓஎல்பி ரிலேவே டைரெக்டாக கொடுத்து கம்ப்ரஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். கிலோமீட்டர் போடுறேங்க, போட்டால் தான் தெரியும் ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குதுங்கிறது தெரியும். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன்.
இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் 9 ஆம்ஸ் எடுக்குது. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுக்கும். இப்போ கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, ப்ளஸ் ரன்னிங்கில் இருக்குது. நம்ம வந்து தெர்மாஸ்டாட்டை தான் நீ பார்க்கணும். ஒன் ஆம்ஸ் எடுக்குது. இது கரெக்டாக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தெர்மாஸ்டாட்டை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணால் தான், அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணால் தான் தெர்மாஸ்டாட்டை பார்க்க முடியும். இதில் எல்ஜியில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. வேர்ஃபுல் இதில் டாப்பில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது 2 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். எவ்வளோதான் வந்துருச்சு. நம்ம இந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக கட்டி தெர்மாஸ்டாட்டை செக் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எது கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட்லாம் வர்றது ரேரு தான். ஏதாவது ஒயரிங் ஷார்ட் ஆகி எரிஞ்சுனா மட்டும்தான் உங்களுக்கு இடையில கட் ஆகும். பல்ப் ஜாக்கு தனியாக கழட்டிட்டோம். நம்ம இப்போ தெர்மாஸ்டாட் மட்டும் தனியாக இருக்குது. இதை மட்டும் கன்னியூட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். கன்னியூட்டி வரல. இந்த பீப் சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ தெர்மாஸ்டாட்டில் வச்சுக்கல, நமக்கு வரல, கன்னியூட்டி காமிக்கல. இது தெர்மாஸ்டாட்டில் தான் கம்ப்ளைண்ட். இது இப்போ பீப் சவுண்டு கேட்குது, நம்ம டைரக்ட் பண்ணிடல. இது தெர்மாஸ்டாட் மட்டும் பீப் சவுண்டு கேட்கல, ப்ளஸ் இது தெர்மாஸ்டாட்டை தான் கம்ப்ளைண்ட். இது வேறு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து கன்னியூட்டி காமிக்கும். ஓகேங்களா, இது நல்லா இருக்குது. இந்த தெர்மாஸ்டாட் நல்லா இருக்குது. நம்ம இதை சேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். தெர்மாஸ்டாட்டில் 2 டைப் கொடுப்பாங்க. ஒன்று ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுப்பாங்க, இன்னொன்று இந்த மாதிரி நட்டு போட்டு முறிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக சாம்சங்கில் மட்டும் ப்ரெஸ்ஸிங் டைப் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டு மட்டும் கழட்டிட்டு நம்ம அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்டாக தான் இருக்குது. இது ஒயரிங் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அது தெரியும் உங்களுக்கு. பல்ப்புக்கு தனியாக ஜாக் வந்து சின்ன பின்னு கொடுத்துருப்பாங்க. தெர்மாஸ்டாட்டுக்கு வந்து அந்த பின்னே பெருசாக இருக்கும். நம்ம மாற்றி கொடுத்தாலும் அது தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம கரெக்டாக கழட்டுறப்பே அந்த ஜாக்லாம் எடுக்கிறப்பே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பல்ப்புக்கு அந்த பின்னு வந்து சின்னதாக இருக்கும். நம்ம அதில் கனெக்ட் பண்ணுற ஜாக் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இதை வந்து கழட்டணுமோ அதே மாதிரி 2 ஸ்க்ரூ தான் இருக்கும். நம்ம அதை ஸ்க்ரூ போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கீழே வந்து தெர்மாஸ்டாட்டர் வந்து நான் கூலிங் கையில் கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன். நம்ம அது உள்ளே ஃபிட் பண்ண வாக்குலேயே இருக்குது. நம்ம அதை கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேக் போட்டு கட்டி விடணும். இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் இருக்கும், அந்த பிளாஸ்டிக்கை மாட்டி விட்டால் தான் உங்களுக்கு சென்ஸ் பண்ணும். இல்லாட்டி சென்ஸ் பண்ணாது. இல்லைனா ஓவர் கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும், ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம டைரெக்டாக ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் வந்து பிளக்கில் இருக்கிற ஒயர் கன்டினியூட்டி வருதான்னு பார்த்துக்கலாம். கன்டினியூட்டி வருது சரிங்களா. இப்போ வந்து அந்த தெர்மாஸ்டாட்டர் தான் இஷ்யூ, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம இப்போ டைரெக்டாக ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த டைரெக்டாக கொடுத்த லைனை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகுது, 1 amps எடுக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்தா நம்ம தெர்மாஸ்டாட்டர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டு. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.